இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு குழுவினர் இன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று மனு ஒன்றை கையளித்தனர். இணைய வழியில் ஆயிரக்கணக்கானோரின் கையொப்பங்களை பெற்றுள்ள இந்த மனு நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டின் நலன் கருதி தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோருகிறது. கடந்த சில வாரங்களாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் நிர்வாகம் தொடர்பாக எழுப்பப்பட்டுள்ள கவலைகளை சுட்டிக்காட்டி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு வெளியே ஊடகங்களிடம் பேசி அந்த குழுவினர் இந்த மனு ஜனாதிபதிக்கு முகவரியிடப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வதே இதன் நோக்கம் என்றும் தெரிவித்தனர். இலங்கை கிரிக்கெட் சபை மற்றும் அதன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி இதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையை அவர்கள் இதன் போது நினைவு கூர்ந்தனர். இன்றைய தினம் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து மனுவை உத்தியோகபூர்வமாக கையளிக்க முடியாமல் போனாலும் இந்த வார இறுதியில் மீண்டும் வருகை தந்து அவரிடம் நேரடியாக ஆவணத்தை வழங்க திட்டமிட்டுள்ள அவர்கள் கூறுகின்றனர். இலங்கை கிரிக்கெட்டின் தற்போதைய நிலை குறித்து வளர்ந்து வரும் பொதுமக்களின் அதிருப்தியை இந்த மனு பிரதிபலிப்பதாகவும் தலைமைத்துவத்தில் உடனடி மாற்றங்கள் தேவை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நாட்டின் விளையாட்டின் எதிர்கால நலனுக்காகவும் கிரிக்கெட் நிர்வாகத்தில் அதிக பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்காகவுமே தாம் செயற்படுவதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர். இந்த மனு தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இதுவரை எந்தவொரு உத்தியோகபூர்வ பதிலும் அளிக்கவில்லை. இவ்விடயம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஒரு விசேட குழு அல்லது விசேட ஆணைக்குழுவை நியமிக்குமாறு செயற்பாட்டாளர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.